வரகாத்து முதல்ல வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மாலை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நம்ம தொடர்ச்சியாக நடத்துகிற இரண்டாவது கூட்டம். அடுத்த மாதத்தில் போன ஜூனில் நடத்தியிருந்தோம். தொடர்ச்சியாக இது 2வது மாதங்களும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. அதே போல் இதே இடத்துல நம்ம வந்து நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். இதுபோல் அடுத்தடுத்த மாதங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக நடத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ நண்பர்கள் வந்து அதுக்கான ஒரு ஏற்பாட்டோட இருங்க. மாதத்தில் ஒரு நாளை வந்து நம்ம இலக்கியத்துக்காக வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ இது விஷயமா ஏன் பேசுகிறோம் அப்படின்னா வந்து இப்போ எல்லா நாவலும் எல்லாராலையும் வாசிச்சிட முடியாது இல்லையா? இப்போ நான் எதையும் பனிக்காடு வாசிட்டு வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க அவங்கவுங்க இதை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இருக்க அந்த ஷார்ட் ஃப்ரேமில் மற்ற நாவல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீர்வழிப்படுவும் பற்றி சொன்னாங்க. நான் அதை வாசிக்கணும் ரொம்ப நாளாக நினச்சேன். எனக்கு அந்த நேரம் கிடைக்கல. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கதை எதை பற்றின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நாளைக்கு அது விஷயமா ஒரு இலக்கிய கூட்டம் நடக்கும்போது நம்ம அங்கே இருக்கும்போது நமக்கு அந்த கதையை பற்றி ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அப்படிங்கிறனால அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படிங்கிறனால தென் அடுத்த மாதங்கள்லேருந்து எல்லாருமே வாசிச்சு வந்து உங்களோட அபிப்பிராயங்களை பகிர்ந்துக்கும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து இப்போ எரியும் பனிக்காடு இது வந்து முருகவேல் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து ஆங்கிலத்தில் PH டேனியல் வந்து எழுதியது. இந்த கதையை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இது விஷயமா வந்து நம்ம நிறைய பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம டைரக்டர் பாலா வந்து பரதேசிங்கிற படமும் எடுத்திருந்தாரு. பட் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த நாவல் வாசிக்கும் போது ஓரளவுக்கு தான் அவர் இந்த நாவலுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ். பட் நம்ம அந்த நாவலை ஃபுல்லாக வாசிக்கும் போது இதுவும் வேற ஒரு லைஃப் நமக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறதான் சொல்லணும். இது வந்து 1925 நடக்குது. 1925 திருநெல்வேலி பக்கத்தில் மயிலோடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பேர் அது வந்து வள்ளி ப்ளஸ் வந்து கருப்பன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலமாக இது வந்து ஆரம்பமாகுது. ஸோ இந்த கதையோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PH டேனியல். ஏன்னா இவர் வந்து அந்த எஸ்டேட்லேயே வந்து ஒரு டாக்டராக இருந்தவர். அப்படிங்கிறனால அவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த தத்துவமான காட்சிகளும் அந்த இயற்கையால் அங்கே எப்படி இருக்குமோ அதை அப்படியே நம்மளால இதை வாசிக்கும் போது உணர முடிஞ்சது. அகெயின் இதை வந்து நம்ம ஏன் சொல்றோம்னா நம்ம சுரேஷ் சாரோட கரும்புணல் நாவல் அவருமே அந்த நாவலில் வந்து அந்த வாழ்வியலை வாழ்ந்ததுனால தான் நம்ம எல்லாரும் அந்த நாவல் வந்து நம்ம அகைன் பேசுறோம். ஏன்னா அது அவங்களுக்கு நெருக்கமான நாவல். அப்படிங்கிறதுனால இது வந்து என்னன்னா கருப்பன் அப்புறம் அவங்களோட மனைவி வள்ளி அப்படிங்கிறத பற்றி இந்த நாவல் தொடங்குது. நாவல் ஆரம்பமே வந்து ஒரு ஏமாற்றத்துல தான் தொடங்குது. எப்படின்னா வழக்கம் போல 1925 அந்த ரேஞ்சில் நம்மலாம் பிறக்கவே இல்லை. இங்கே யாரும் பிறந்திருக்க மாட்டோம். பட் நான் ரிப்பீட்டடாக நிறைய நாவல் படிக்கும்போது எல்லா நாவல்லையுமே வந்து அந்த சமயத்தில் இருக்க வந்து அந்த பஞ்சங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. இவராக இருக்கட்டும், கி ராஜநாராயணா இருக்கட்டும், தோப்பிலா இருக்கட்டும். ஏன்னா நமக்கு அந்த பஞ்சம் நடந்தது தெரியாது. பட் அதை வந்து ஒரு நாவலாவோ ஒரு சிறுகதையோ பதிவு பண்ணி வைக்கும் போது இனி ஒரு 100-200 இயர்ஸ்க்கு அப்புறமே தெரியும் அந்த சமயத்தில் ஒரு பஞ்சம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸாகவும் இதில் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு ஏமாற்றத்தோடு தான் இந்த கதையை தொடங்குது. எப்படின்னா வந்து அந்த மயிலோட கிராமத்தில் வந்து வெறும் பஞ்சம் அப்படிங்கிறனால இந்த கருப்பன்கிற கேரக்டர் வந்து வெளியில் போகிறான். தன்னோட ஊரை விட்டு வர ஒரு கயத்தாருங்கிற ஊரில் போய் பார்க்கும்போது இது வந்து அந்த படத்துலையுமே வரும். கயத்தாருங்கிற போகிறான், அவன் கங்காணியை மீட் பண்ணுறான், பார்த்துட்டு வரான். பட் அதோட அந்த நாவல் நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த படம் வந்து ஒரு ரயில் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின்ல இருந்து அந்த பெட்டிலாம் கலண்ட ஒரு இன்ஜின் தனியாக போகலையா, அந்த மாதிரி தான் இந்த நாவல். இது தனியாக போயிட்டு இருக்கு. இதோட இதுக்கும் அதுலேயே முடிஞ்சுது. எப்படின்னா வந்து முருகவேலே பண்ணிருப்பார். ரீசெண்டா நான் வந்து இமயமோ அல்லது யாரோ தெரியல திட்டி விட்டாங்க. என்ன படம் எடுத்து வச்சிருக்கேன் நாவலுக்கு உண்டான ஒரு இதே கொடுக்கல அப்படிங்கிற திட்டி விட்டாங்க. இன்டர்வெல்ல வந்து ஸோ அந்த இன்ஜின் கரண்ட் வர மாதிரி ஓடுது. அதுல இருந்து அந்த நாவலோட ஒரு இதே சூடு பிடிக்குது. எப்படி அப்படின்னா வந்து அந்த கதாபாத்திரம் வந்து ஏமாறுது இல்லையா? ஏமாறும் போது கங்காணி மீட் பண்றான். கங்காணி சொல்றான், நீ அந்த மலைக்கு வா, நல்லா சம்பாதிக்கலாம், உனக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டி ஏமாத்திடுறான். இவனும் அங்க வரான். வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவிட்டையும் தன்னோட அம்மாட்டையும் சொல்லும் போது அவங்க வந்து நைட் ஒரு 11 மணிக்கு பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு சத்தம் கேட்குது. குடுகுடுப்புக்காரன் நிற்கிறான். இந்த வீட்டுக்கு வந்து நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போயிட்டான். அவங்க அம்மாவுமே சொல்லிடுறாங்க, ஓகே நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. கட் பண்ணா இந்த குடுகுடுப்புக்காரன் அந்த கங்காணிட்டு போய் நான் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன், ஸோ அவங்க ஊர்ல எல்லாம் ரெடி ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஏமாத்திடுறான். இது பேக்ல நடக்கிறது, இது பின்னாடி தான் அவர் சொல்றாரு. ஸோ அதை நம்பி அவன் கிளம்பி போறான். அங்க வழக்கம் போல நம்ம அந்த படத்துல பார்த்தது தான். அந்த படத்துல மூலம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த குன்றுகள், அந்த தேயிலத்தோட எப்படி இருக்கும், அவங்க வாழ்ந்த குடிசைகள் எப்படி இருக்கும், மக்களை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்கிறது எல்லாமே காட்டியிருக்காரு. அதை நம்ம வந்து அப்ளாஸ் பண்ணித்தான் ஆகணும். பட் அதையும் தாண்டி 2 பேரோட வாழ்க்கை மட்டும் இல்லாம அங்க வர்றாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா வந்து அவர் பார்த்ததை அப்படியே எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லணும். அண்ட் மோரோவர் இதை வந்து நம்ம 3 அடுக்கா நான் வந்து அதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தேன். எப்படின்னா வந்து இப்போ இங்க இருந்து போறாங்க இல்லையா, வள்ளி கருப்பன் மாதிரி ஒரு குரூப்பா போகுது. அவங்க வந்து ரொம்ப லோவர் கிரேட். அவங்களுக்கு மேல ஒரு குரூப் இருக்கு. அவங்களுமே தமிழ் பேசுறவங்க தான். அவங்க எப்படின்னா இந்த ரைட்டர்ஸ் ஒர்க் பண்றது, டாக்டர்ஸ் பிளஸ் வந்து இந்த அவங்க வெட்டிட்டு வந்து அந்த இலைகளை எடை போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலை அவங்க இவங்களை மிதிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மேல ஒரு இங்கிலீஷ்காரன் இருக்கான், வெள்ளைக்காரன்.
அவங்க தான் அங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 அடுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த 3 அடுக்கு மேலே ஒருத்தர் இருக்கு. அவங்க என்ன அப்படின்னா வந்து இவங்க 3மே அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போது 3வது ஒருத்தர் இருக்கா இல்லையா அந்த வெள்ளைக்காரன், அவன் வந்து சொல்லுவான் நம்ம வந்து யூகேல வந்து இவ்வளோ நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி பண்ணிருக்கோம், இவனுக்கு உண்டான அழகான வீடோ அழகான சாப்பாடோ கொடுத்தா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் அவனோட ஜட்மெண்ட்டை சொல்லுவான். ஸோ இந்த நாவல் இவ்வளோ பேசுது, நான் இதுதான் இதில் அப்சர்வ் பண்ணு. இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அது நம்ம யூகே போய் அங்கே நடக்குன்னு பார்த்தா தான் அது தெரியுங்கிறது நான் அப்சர்வ் பண்ணுது. ஸோ அகெயின் இது வந்து ட்ராஜடி எண்டிங் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் அவர் வந்து இந்த மாதிரியே நல்ல இந்த ரொம்ப சோகமான போயிட்டு இருக்க நாவல்ல திடீர்னு வந்து ரைட்டர்ஸ் உள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் உள்ள வராது, அவரோட பேர் ஆப்ரஹாம் சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் அந்த ஆப்ரஹாம்ங்கிற கேரக்டர் இந்த PS டேனியலா தான் இருக்கும். ஏன்னா இப்படி ஏன்னா எல்லாருமே செட் பண்றாரு இந்த நாவல் எங்க போய் முடிய போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் செட் பண்ற மாதிரி கிறிஸ்துமஸுக்கு ஒரு 3 கிறிஸ்துமஸ் லீவ் வருது. அந்த வள்ளி வந்து பிரசவமா இருக்கு, அவளுக்கு ஒரு பயங்கரமான உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது. அண்ட் மோரோவர் இது ரொம்ப பெரிய கதை, நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றேன், 400 பக்கத்துக்கு மேல இருக்கிறதுனால. அப்ப இந்த டாக்டர் வந்து தான் அதுக்கு முன்னாடி கம்பவுண்டர் தான் இருக்கிறான், அந்த எஸ்டேட்ல கம்பவுண்டர் தான் இருக்கிறான். பட் இவர் தான் வராரு, ஆப்ரஹாம் வந்து எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்றாரு. வெள்ளைக்காரன்லாம் இவனை போட்டு இவன் ஒரு ஆளு, இவன் வந்து மருந்து கலக்கிறதுக்கு ஒரு ஆளை வேற கேட்கறான். நம்ம கம்பவுண்டரை வச்சே எல்லா வேலையை வாங்கிட்டோம், இவன் டாக்டர் இவனுக்கு ஒரு கம்பவுண்டர்லாம் கேட்கலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சண்டைலாம் நடக்கு. பட் டாக்டர் வந்து ரொம்ப சண்டை போட்டு அதெல்லாம் வாங்குற மாதிரி தான் கதை போகுது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாவல்ல வந்து ஒரு ஷட்டில் ஆகுது. நம்ம அவ்வளவு தூரம் ஒரு ப்ரெஷர்லயோ இதுலயும் இருக்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் ஷட்டில் ஆகி கொண்டு போறாரு. பட் அகைன் அந்த எண்டிங் நமக்கு நம்மளால யூகிக்க முடியாது, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு வழியா நான் வந்து ஒரு டே எண்டிங்ல முடிச்சிடுறாரு. ஸோ இந்த நாவலை நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ரீசன் அதுதான். நமக்கு எல்லாராலையும் வாசிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா இது ஒரு 400 பேஜ் போகிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ட்ரை பண்ணுங்க. நல்ல நாவல் மிஸ் பண்ணிடுறாங்க. அகைன் இது நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் ஏமாற்றத்துலாம் ஆரம்பிக்கும், எண்டிங்ல ஏமாற்றத்தோட தான் முடியும். எல்லா இடமே ஏமாற்றம் தான் இருக்கும். ஏன்னா இவன் வந்து வேற ஒரு எஸ்டேட்டுக்கு போவான், வேற ஒரு எஸ்டேட்ல போய் மாட்டிப்பான். எஸ்டேட்ல போய் மாட்டிக்க மாட்டான், அந்த இடத்துல வேற ஒரு ஆள் இவனை பிடிச்சு வச்சிருவாங்க. இவன் எங்க கூலி சொல்லி பிடிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிறைய டிஸ்டன்ட் போயிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல நாவல், நான் எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்றேன். நன்றி.